கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஏசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை தான் நம்ம படிச்சிருக்கோம். அதிலே ஆண்டவர் செஞ்ச அந்த பாடுகள் பட்ட ஒரு 4 காரியம் அதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு தியானமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சிலுவை மரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டா தான் மற்ற ஆண்டவரோடு நெருங்கி வர்றதுக்கு இன்னும் அதிகமாக நமக்கு புரியும். அப்படிங்கிறதுனால இது தெரிஞ்சவங்களாலும் இருக்கலாம், தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம். திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அது ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் சொன்னதை நீ திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப அதை வாசிக்கணும், திரும்ப திரும்ப என்னுடைய பார்த்து வரணும். அதுதான் ஆண்டோடைய சித்தம். ஆண்டவர்கிட்ட நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டோம், நாளைக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இன்னும் அதிகமாக அபிஷேகத்தினாலும் சரி, நிறைஞ்சாலும் சரி, ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதும் சரி, இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கும் பொழுது அதிகமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டோடைய சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம பழகுவிக்க முடியும். அதனால தான் அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சிலுவை தியானத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும். நம்ம முதலாவது என்ன செஞ்சோம்னாக்கே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அப்படிங்கிறத தியானித்தோம். அடுத்தது நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார்னு சொல்லி தியானித்தோம். இப்போ 3வது பார்த்திங்கன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படிங்கிற வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் மூலமாகவும் நமக்கு நிறைய நம்ம உலக காரியங்களில் நமக்கு சமாதானம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் எப்படி, உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படி அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் இந்த நாட்கள்லேயும் நமக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்று நம்ம இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வசனங்களை தியானிக்க உதவி செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களில் வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் அந்த இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்தி எங்களை நேரான பாதையில் நடத்தி செல்வீர் என்ற இந்த விசுவாசத்திலே இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீங்கள் என்ன பாடுகள் பட்டீங்க எங்களுக்காக என்று நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், உலகத்திலே ஆண்டவரை செல்லவும், அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்ற உங்களுடைய பாதத்திலே உங்களுடைய வசனத்திலே நாங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு எங்களை நடத்த வேண்டுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே ஆசீர்வித்து வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாத நிலையில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த நாட்களில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மாயமெல்லாம் நமக்கே செலுத்து பேசுறது நாம் தெரிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தில் எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேச
எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்துக்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவீ, நிறைவாக்கிடுவீ, திருப்தியாக்கிடுவீ, உம்மை துதித்து மகிழச் செய்வீ. குறைகள் நீக்கிடுவீ, நிறைவாக்கிடுவீ, திருப்தியாக்கிடுவீ, உம்மை துதித்து மகிழச் செய்வீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். முன்னறிந்து என் குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்து என்னை முன் குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நடுப்பக்கம் வர்றது தான் நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவையை பற்றி தான் தியானிக்கும். சிலுவையை பற்றி தியானிக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினைனா தண்டனை. சமாதானங்கிறது நம்ம உலகத்தில் எத்தனையோ சமாதானங்கள், என்கிட்ட வந்தால் சமாதானம் கிடைக்கும், இந்த புத்தகத்தை படித்தா சமாதானம் கிடைக்கும், இல்லாட்டா ஏதோ ஒன்று செஞ்சோம்னாக்கி உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லலாம்.
ஆனால் அந்த சமாதானத்தை பெற்றவங்க எத்தனை பேர் பாருங்கள். அந்த சமாதானம் நமக்கு வந்து என்ன ஆண்டவர் சொன்ன கொண்ட சமாதானமும் வேறு, உலக சமாதானம் வேறு. சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் தான் நம்ம சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு சமாதானம் இல்லாத பொழுது நிறைய பாருங்கள், நீங்கள் மிஷினரிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய ஊழியர்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி இந்த சமாதானம் இல்லாதனால, அதாவது சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு காரியங்கள் அவங்களுக்கு வந்து மனம் வந்து உடைஞ்சி, இப்போ சமாதானம் இல்லைனாலே என்ன செய்யும், சரீரம் புறமே எல்லாமே வந்து உடைஞ்ச வாழ்க்கையை வந்து வெறுத்து செத்துடலாமா, நம்ம இனிமேல் இருந்து நம்ம என்ன பெருசாக செய்ய போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது, அப்போது நம்ம வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம ஊழியங்களில் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மரணத்தை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா இந்த சமாதானம் இருக்குது, சமாதானம் இல்லைனாலே மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமான காரியங்களும் அந்த சமாதானத்துக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அப்போ சமாதானம் இல்லாதனால என்ன செய்கிறாங்கன்னா அவங்க நீ இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அந்த இதில் வந்து ஆண்டவர் தொட்டு நிறைய ஊழியக்காரங்களை எடுத்து பயன்படுத்துறதை நம்ம பார்ப்போம். அப்போ சமாதானத்தை தர்றது யாருன்னா நம்ம ஆண்டவர்கிட்டருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், அதாவது கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, எல்லாம் வருது. ஆனால் வரும் பொழுது இந்த சமாதானத்தை, ஆண்டவருடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னா அந்த சமாதானத்தினால நான் எல்லா காரியங்களையும் நான் ஜெயிக்க முடிகிற காரியத்தை ஆண்டவர் வந்து செய்கிறார். அதுதான் சொல்கிறது, ஆக்கினா தண்டனை நான் சொன்னேன். தண்டனை, அதாவது சமாதானம் இல்லாதபடி நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்க அந்த தண்டனையை வந்து சிலுவையில் நமக்கு செய்து முடித்து நமக்கு அந்த சமாதானத்தை தரக்கூடியவரை ஒரு ஆண்டவர் தான் நமக்கு இருக்கார். அப்போ பாருங்கள், சமாதானம் இல்லாதனால நம்ம போய் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தவறான காரியங்கள் முடிவு எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு தரும் பொழுது அந்த சமாதானம் உடனே சமாதானம் ஆண்டவர் தந்துட்டாரு, நமக்கு எல்லாமே உலகத்தில் எல்லாமே கஷ்டங்கள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ உலகத்தில் உபத்திரமோ மற்ற கஷ்டங்களோ ஆண்டவர் சந்தித்த உடனே, ஆண்டவர் ஆவியானவர் வந்த உடனே ஆண்டோடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், ஆண்டோடைய அழைப்பை பெற்றுக்கொண்டோம், ஊழியத்துக்குன்னு சொல்லி நல்லா ஊழியம் செய்யலாம், நல்லா கஷ்டமே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை எதிர்பார்த்து நம்ம உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் வரும் பொழுது அது ஏன் வருதுன்னா உலகத்தில் இருக்க மனுஷங்க நம்ம பாவத்தினால உருவாக்கப்பட்டனால அந்த பாவ மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா காரியமும் வருது. அந்த காரியத்திலேருந்து நம்ம உலக மனுஷனுக்கும் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷங்களுக்கும் ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, சமாதானம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுனால அந்த சமாதானம் குறைக்கிறதுக்கு எந்த பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் அதை மேற்கொண்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் உலக சமாதானம், நம்ம ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் உலக சமாதானம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கி அந்த சமாதானம், ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜெயிக்கல, அவங்க ஜெயிக்க முடியாது. அந்த பிசாசின் கிரியையில் விழுந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னாக்கி அவங்க வாழ்க்கை ரொம்ப தோல்வி அடைவதை நம்ம பார்ப்போம். அப்போது ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக இந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, எங்களுக்கு சமாதானத்தை தரதுக்காண்டி அந்த சமாதானத்தை தரக்கூடிய ஆண்டவர் நம்ம செஞ்ச தவறுக்காண்டி அவர் மேற்கொண்டு அந்த தண்டனையை நம்மிடத்துலேருந்து மீட்டெடுக்க தான் அந்த தண்டனையை அவர் சிலுவையில் சுமந்தார். அப்போ சமாதானங்கிறது வந்து நமக்கு ஆண்டவர் தான் தர முடியுங்கிறத முதலாவது நம்ம தியானிக்கணும். ஏசாயத்துக்கு தரிசில ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி மீகா 5:5 பார்த்தீங்கன்னா இவரே சமாதான காரணர்னு சொல்லி இருக்குது. சமாதான காரணம் இவரே தான். அப்போ நமக்கு வந்து சமாதானத்தை தரதுக்கு எத்தனையோ உலக காரியங்கள் நான் சொன்னேன் பாருங்கள், அது மாதிரி இருந்தாலும் ஆண்டவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக மற்ற பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து இயேசு பிறக்கும்போதே அவர் மேசியா, இப்போ நம்ம சீசர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, மேசியாவை கண்டேன்னு சொல்லும் பொழுது இயேசுவை பார்த்தேன்னு சொல்லிட்டு என்னடா மேசியான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேசியா வர்றதுக்காண்டி தான் காத்திருந்தோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காரியத்துக்கு நீ போகும்பொழுது மேசியா மாத்திரம்தான் அந்த உலக அனைத்துக்கும் அவர் மேசியாவை பிறந்து நமக்கு சமாதானத்தை தர முடியும்னு சொல்லி ஆண்டவருடைய மீகா தீர்க்கதரிசியில் அந்த வசனங்கள்லாம் படிச்சுட்டு நீங்கள் அந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய மரணத்தின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இந்த சமாதானத்தை கொடுக்குறவரே இவர் தான், மேசியா வந்தால் தான் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மீகா தீர்க்கதரிசியில் படிச்சிங்கனாக்கி அதனுடைய கருத்துக்களை படிக்கும் பொழுது, நீங்கள் விளக்கங்கள் அதெல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறத பார்ப்போம். அப்போ ஆண்டவர் மாத்திரம்தான் தர முடியும், மற்ற எந்த காரியத்திலும் நம்ம பெற முடியாது அப்படிங்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம கேட்கணும்.
எதை கேட்டாலும் சரி அது தர ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்கிறது, அந்த சமாதானங்கிறது நம்ம முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை. அதனால் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ள வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னாக்கி மற்ற காரியங்கள் நம்ம படிக்கலைன்னா கூட நம்ம சில காரியங்கள் வசனத்தின் மூலமாகவே ஆண்டவர் நிறைய கற்றுத் தந்திருக்காரு. இந்த சமாதானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், இப்போ சமாதானம்னா ஆண்டவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும். நம்ம இந்த வசனத்தை 2 வசனத்தை படித்தாலே நம்ம அதில் தான் இருக்கணும். ஏன்னா அதை விட்டு நம்ம பின்வாங்கவே கூடாது. நீங்கள் தான் சமாதானக்காரனை, நீங்கள் தான் சமாதானத்தன்னா, உலக காரியத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, உங்கள்கிட்ட இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் தான் எங்களுக்காண்டி அந்த தண்டனை அனுபவித்து எங்களுக்கு அந்த சமாதானத்தை தரதுக்காண்டி தான் நீங்கள் வந்தீங்க சிலுவையில் அப்படிங்கிறத தியானிச்சுட்டு நீங்கள் இந்த 2 காரியங்களையும் தியானிக்கும் பொழுது நமக்கு அந்த காரியத்தில் உள்ள ஒரு கருத்தும் தெரியும். இது தவறு அப்படிங்கிறதும் நம்ம தவறையும் படிக்கணும். தவறை படிக்கும்போது தான் அந்த சரியானது எதுன்னு தெரியும். அதனால் எரேமியா தீர்க்கதரிசியில் 6:14 பார்த்தீங்கன்னா, சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ சமாதானம் இல்லை, அங்கே சமாதானமே இல்லாதப்போ பார்த்திங்கனாக்கி அங்கே கள்ள தீர்க்கதரிசி சொல்கிறத தான் நம்ம பார்க்கணும். கள்ள தீர்க்கதரிசியே பொய்யான சமாதானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கி நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், ஆண்டுகிட்ட தான் அந்த சமாதானத்தை பெறணும்னு. அது வந்து அப்படிலாம் மேசியாக வர்றதுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே நடக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கள்ள போதகர்கள் வந்து செய்கிற இன்றைக்கு நம்ம வந்து ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது நிறைய அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம செவி சாய்க்காதபடி ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து சமாதானம் கொடுக்கறது ஆண்டவர் மாத்திரம்தான். அவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஜெபத்தை கேட்குறவர் ஆண்டவர் தான். அதனால் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசி நான் ஊழியம் பண்ணுறேன், நல்லா நான் தான் தீர்க்கதரிசனம் சொல்வேன்னு சொன்னோம்னா அதை வந்து நம்ம நம்பி அதையும் முழுமையாக நம்ம நம்பி அவங்க தான் சமாதானம் தருவாங்கன்னு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அந்த காரியங்களை போகிறதுனால தான் ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக அங்கே எழுதி தந்திருக்காரு. இந்த மாதிரி பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பொய்யா சமாதானம் நமக்கு சமாதானமே இல்லாதனாலும் சரி. இந்த பாருங்கள், நம்ம சர்ச்சைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கையை தூக்குங்கன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஆலயத்துக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகணுங்கிறது ஆண்டவர் சொல்கிறது. ஆனால் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒரு பாடல் பாடி துதித்து அவங்க வந்து ஆராதிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் தவறுன்னு சொல்லலை, அவங்க சபையில் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சமாதானம் ஆண்டுகிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நம்ம வாழறதுக்கு நம்ம முழுவதுமாக ஆண்டுடைய பாத்தில் அமர்ந்திருக்கணுங்கிறது தான் முக்கியமான காரியம். அடுத்த எசேக்கியா தீர்க்கதரிசிலையும் அவரும் அதே மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்கோம். எசேக்கியேல் 13:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை அதாவது மோசம் போக்குறார்கள். இப்போ நீ சமாதானமாக இருக்க, நீ வந்தனா சமாதானம் இருப்ப, ஆண்டுகிட்ட வந்தனா சமாதானமாக இருப்ப, நீ வந்து ஆசீர்வாதமாக இருப்ப, நீ அப்படியே அதே சொல்லி என்னென்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறத ஆண்டவர்கிட்ட தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு எப்படி போகணும், அவர் எப்படி நம்ம சிலுவையில் நமக்காக மரித்தார், அவர் நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, என்ன செஞ்சுருக்காருங்கிற அந்த காரியத்தை அவங்க கற்றுக்கொள்ளாதபடி சமாதானம் அவங்களுக்கு சந்தோஷம் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஒன்றும் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்கிற பொய் தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்க்காதபடி அந்த வார்த்தைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது நாம் வந்து வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த வார்த்தையில் நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது இந்த சமாதானத்தை நமக்கு தரதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால சமாதானம்ங்கிறது ஆண்டுகிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 5:9 நீங்கள் படித்தோம்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அந்த சமாதானம் வந்து ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றுறாரு. நம்ம பையனை ஏன் பிள்ளை அப்படிங்காரு. அப்போ சொந்தம் பாராட்டுத ஒரு நல்ல ஒரு தலைப்பு தான் இந்த சமாதானங்கிறது. இப்போ சமாதானத்தை ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளணும். சமாதானம் ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாங்கள் நம்ம சமாதானம் பண்ணுறவங்களாகவே இருப்போம். மற்றவங்களோட கூட இருக்கும் பொழுது நம்ம அவர் பாக்கியவாங்க, அதை விட நமக்கு மேலான காரியம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம படிக்கும். அப்போ அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுதே பாருங்கள், இங்கே வந்து நம்ம இந்த கள்ள தீர்க்கதரிசி 2 இடத்துலையும் சொல்கிறாங்க, எரேமியாவிலும் எசேக்கியேலும் சொல்கிற அந்த வார்த்தையின்படி பார்த்திங்கன்னா நம்ம காயத்தை பூசுகிறாங்க, இவங்க மோசம் போக்குறாங்க ஜனத்தை. அப்போ நம்ம மோசம் போகாமல் இருக்கணும்னாக்கி ஆண்டுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுக்குற சமாதானம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. அவர் சமாதானக்காரனர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு சமாதானம் மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறவராக இருக்கார். இந்த ஆக்கினைங்கும் போது நான் தண்டனைன்னு சொன்னேன். அதில் 1 கொரிந்தியர் 11:32 பார்த்திங்கன்னா, நம்ம நியாயத்திற்கும் படும்போது உலகத்தோரோடு ஆக்கினைக்குள்ளாக
தீர்க்கப்படாதபடிக்கு தான் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்னு சொல்லி இருக்குது. அப்போ வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நிறையா ஆண்டவர் நம்மளை ஒரு ஏதோ கஷ்டங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தாரு, நம்மளை பயன்படுத்த உருவாக்குதாருன்னு சொல்லி நம்ம இல்லாமல் ஐயோ இவ்வளோ கஷ்டம் வருதே, இவ்வளோ பிரச்சனை வருதே, நான் எப்படி ஆண்டவருக்குன்னு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறதுக்கு அந்த மாதிரி வழிகளில் நம்ம நிற்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை நம்ம கற்றுத்தருகிறாரோ அதில் நம்ம முழுமையாக நிற்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 2 தெசலோனிக்கர் 1:7 பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும் படிக்கும்னு சொல்லி இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவர் என்ன செய்கிறாரு, அவர் நமக்குன்னு என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அதுக்கு ஆக்கினை வருது. அது அந்த ஆக்கினையிலேருந்து நம்மளை தப்பிக்க ஆண்டவர் செய்கிறதுக்கு தான் சிலுவை மரணமேன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணுங்கிறத உறுதியாக நம்ம பிடிச்சி, ஆண்டவரே நீங்கள் உங்கள் சமாதானத்தை எங்களுக்கு தாங்க, ஆண்டவரே உங்கள் சமாதானம் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி செய்யலை, பிசாசின் எல்லா கிரியைகளுக்கும் நாங்கள் மேற்கொண்டு வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் உலகத்தில் வாழ, நாங்கள் தலை குனிஞ்சு நிற்காதபடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துக்கிற பிள்ளைகளா. அநேக பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறத பார்த்து மற்றவங்க தானியெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்கள் ஆண்டவர் தான் உண்மையான ஜீவன் உள்ள தேவன் சொல்லி சொல்லும் பொழுது அவரோட கூட நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவருங்கிறத அவங்க காட்டக்கூடிய அளவுக்கு, அவங்க பார்த்துக்கிடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆண்டவர் காட்டுறதுக்கு, நம்ம உலக வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செஞ்சால் மாத்திரம்தான் அந்த சமாதானத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கு எத்தனையோ வேதனைகள் வரும், நமக்கு பாடுகள் வரும், துக்கங்கள் வரும், நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நம்ம சமாதானமாக இருக்குது அவங்க பார்ப்பாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ பிரச்சனையிலே நீங்கள் எவ்வளோ சமாதானமாக இருக்கீங்களேன்னு பார்க்கும் பொழுதே அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தொடுதல் இருக்கும். ஆண்டவருடைய தொடுதல் இருக்கும்போது அவங்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வாங்க. அப்போது சமாதானங்கிறது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறது. அந்த சமாதானம் நமக்கு இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாற்றத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரே உங்கள் சமாதானத்தை எங்களுக்கு தாங்க, நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக தான் அந்த சமாதானத்தை தரக்கு தான் இந்த தண்டனையை அனுபவிச்சிங்கன்னு சொல்லி நான் இன்றைக்கி விசுவாசித்து உங்களுடைய பாத்தில் வருவேன். ஆண்டவரே நீங்கள் உங்கள் சமாதானத்தை தந்து இன்றைக்கி அநேக பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை கொட்டுக்கிற பிள்ளைங்களாக எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் உங்களால். அதனால் எங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய உதவியை இன்றைக்கி நாடி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். யோவான் 14:27 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் தீயாமலும் இருப்பதாகன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத வசனத்தை பார்க்கும். அப்போ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு சமாதானத்தை நான் தான் வச்சு போகிறேங்காரு. உலகத்தில் எந்த தாயும் தகப்பனும் அந்த சமாதானத்தை வச்சுட்டு போக முடியாது. அவங்க சமாதானம் நமக்கு நீடிச்சு நினைக்காது. அப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த மனுஷனே சொல்கிறேன்னம்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி அவங்களே நம்பி இவங்க செய்வாங்க, நம்ம அப்பா செய்வாங்க, நம்ம அம்மா செய்வாங்க, நம்ம சமாதானம் தருவாங்க, நமக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன்னா நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இருந்துட்டு அடுத்தது அவங்க கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட தேடி ஓடி வர்றதை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடந்திருக்கலாம். அதனால் மனுஷன் நம்பி நம்ம சமாதானத்தை நம்பி ஓடுறத விட ஆண்டவருடைய கொடுக்க சமாதானம் என்ன செய்யணும்னா, உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை, அவர் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ இந்த உலகம் கொடுக்குற பிரகாரமான சமாதானத்தை நம்ம விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் வாழ ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். வசனங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசும். உலகம் கொடுக்குற சமாதானம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற சமாதானத்தை இங்கே வச்சு போயிருக்கேன்னு சொன்னீங்க, அந்த வைத்து போனதை எங்களுக்கு தாங்க, நாங்கள் இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குற பிள்ளைங்களாம் நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாதர் கூட ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க, சமாதான காரணம் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க அப்படின்னு பாடல், நல்ல பாடல், அதெல்லாம் பாடுங்க. அவர் தான் சமாதானத்தை தர்றவர். அதனால் இயேசு நமக்கு சமாதானத்தை தர மேசியாவை வந்து சிலுவையில் சிந்தி இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்பதற்காகவே அவர் வந்து என்ன செஞ்சார்? அவர் வந்து பாருங்கள், அவர் மேசியாவை வந்து நம்முடைய சமாதானத்தை தரதுக்கு சமாதான காரணராக வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் மேலே தண்டனை அனுபவித்து அந்த தண்டனை மூலமாக நம்மளை அந்த தண்டனையிலேருந்து மீட்டெடுத்து நம்மளை இன்றைக்கி சமாதானக்காரன் தங்கியிருக்கிற ஒரு சரீரமாக பிள்ளையாக நம்மளை மாற்றி வழிநடத்தியிருக்காரு. அதை நம்ம மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி மற்ற பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் இந்த ஆக்கினை தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளதுக்கு இந்த பொய் தீர்க்க தரிசனத்தை நம்பாதபடி ஆண்டவருடைய வசனத்தையே நம்பி ஜெபிக்க நம்ம அநேக பிள்ளைகளுக்கு ஆசிரியமாக இருக்க நம்மளை பயன்படுத்த இன்றைக்கி ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான் சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆம் சாமி, சமாதான காரணர் நீராக இருக்கிறபடியால் இந்த சமாதானத்தை இழந்து நாங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க சாமிக்கா, நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் எங்களுக்காக கிரயம் கொடுத்து எங்களை வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய பிள்ளையாய் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவங்கள் அவங்க உங்கள் பிள்ளையாக மாற்றுவீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அதுபோல் உங்களுடைய பிள்ளையாக எங்களை மாற்ற உங்களுடைய சமாதானத்தினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுக்க வேண்டுமாய், சமாதானத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதான காரணம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அந்த தண்டனையை சிலுவையிலே நீங்கள் எங்களுக்காக ஆண்டவரே இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்துருக்கீங்களே சுவாமிக்கா, நன்றி. எங்களை தப்பித்துக்கொள்ள போக்கையும் வைத்திருக்கீங்களே, நன்றி. இந்த சிலுவையிலே சிந்தின ரத்தம் எதற்காக என்று நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உடைய வேத வசனங்களை தியானிக்கவும் அதில் நாங்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. விசுவாசிலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் குறையாக இருந்தோம் என்றால் அந்த அவிசுவாசத்திலே இருந்தோம் தகப்பனே, விசுவாசத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறையா. உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்கு தாங்க சுவாமி. உங்களுடைய சமாதானம் எங்களுக்கு வரவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் விழுந்து போவோமே ஆண்டவரே. சமாதான குறைவுகளை கொண்டு வந்து எங்களை வீழ்த்த பார்க்குற இந்த உலகத்திலே எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறையா. எங்கள் ஜீவன் உள்ளவரை உண்மை துதிக்கவும் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உலகத்திலே அநேக பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. அப்படியே செய்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்க சுவாமி. நீங்கள் ரத்தத்திலே சிந்தி ஆண்டவர் ரத்த சிந்தி சிலுவையிலே என்ன கரையத்துக்கு வாங்கி கொண்டீங்க என்பதை உணர்ந்து கொள்கிற உணர்வை இந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தின் மூலமாய் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறையா. இப்படிப்பட்ட வசனங்களோடு கூட நீங்கள் எங்களை ஆண்டவரை நடத்தி செல்ல வேண்டுமாய் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறையா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய காயப்பட்ட அந்த காயத்தினாலே நாங்கள் சுகமானோம் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து முட்டிக்கிறவராக இருக்கீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை இல்லாமல் இருந்துட்டு ஆண்டவரே, ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவராக இருந்து நாள் வரை எங்களை கிருபையாக நடத்துவதற்கு தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. ஆவியானவர் உதவியோடு நாங்கள் மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் சத்துரு கொண்டு வர திட்டங்கள் இருந்து எங்களை ஆண்டவரே எங்களை விடுதலை செய்து எங்களை நடத்தி வருகிற தேவன் இன்னமும் நடத்த வளமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாங்கள் ஜெபித்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்யுமா ஜெபிக்கிறையா. இப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இப்படி ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, தொடுங்க, தலை குனிந்த இடத்துல நிமிர்ந்து நின்று சமாதானக்காரன் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை சாட்சி பகிரத்தக்கதா எங்களை என் வாழ்க்கை மாறத்தக்கதா நீங்கள் கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன். மறுபடியும் அப்படி சமூகத்தில் வரும் வரை
எங்களை காத்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் வந்து செலுத்துகிறேன். ஏசு ரச்ச நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.